Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1500 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருமுல்லை வாசல் மற்றும் எடமணல் பகுதியில் 3 சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டு 6 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் மது விற்பனை மட்டுமின்றி சட்டவிரோத மது விற்பனையும் அதிகரித்துள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து ஒருவரை கத்தியால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் பகுதியில் வசித்து வரும் அறிவரசன் என்பவரை ராஜபிரபு என்பவர் வீட்டிற்குள் புகுந்து சரமாரியாக வெட்டியதில் அறிவரசன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முன்விரோதம் காரணமாக இச்சம்பவம் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்தில் 6,50,000 ரூபாய் கொள்ளை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த தர்மராஜா என்பவர் தனியார் சொகுசு பேருந்தில் சென்னைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரது பையில் இருந்த 6,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.